வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ரைஸ் பாஸ்தா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு பேனில் ஆயிலும் பட்டரும் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆனதும் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துடுங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. குடமிளகா உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவ்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ பாஸ்தா குக் பண்ணிடலாம். நான் 500 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் சால்ட் சேர்த்துக்கங்க. பாஸ்தா சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. பாஸ்தா வெந்ததும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. இதில் இப்போ கிரேவியை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாஸ்தாவோட கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட ரைஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த ரைஸ் பாஸ்தா சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.